பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன தி கர்ஸ் ஆஃப் லா லொரோனா அப்படிங்கிற ஒரு தாறுமாறான பேய் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 1673 வருஷத்தில் ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க அப்படின்னுட்டு எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்கான். மற்ற 3 பேர் எங்கன்னு தெரியல. இந்த பையன் அம்மான்னு தேடிக்கிட்டு அவங்க அம்மாவை தேடி போகிறான். பார்த்தா அவங்க அம்மா ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குளத்தில் அந்த பையனோட அண்ணனைய போட்டு முக்கிக்கிட்டு இருக்காங்க தண்ணியில. இப்படி அண்ணனை கொலை பண்றதை பார்த்ததும் இந்த சின்ன பையனும் அவங்க அம்மா பார்த்து பயந்து ஓடுறான். பின்னாடியே அவங்க அம்மா வந்து இவனை பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த படத்தோட டேட்ல போடுறானுங்க. அடுத்த சீன்ல 1973 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இப்ப கரண்ட்ல இருக்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு ஆனா. ஹீரோயின் ஒரு சோசியல் ஒர்க் பண்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் படிக்காம வீட்டில் இருந்தா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கான நல்லதை பண்றது தான் நம்ம ஹீரோயினோட வேலை. அப்படி ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பட்டீசியான்னு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் அட்டன் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினை போக சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டுட்டு அந்த பட்டீசியாங்கிற வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பட்டீசியாங்கிற வீட்டுக்கு போறாங்களா. வீட்டுக்கு போனதும் அந்த பட்டீசியாங்கிற பொம்பளை வந்து நம்ம ஹீரோயினை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறா. என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ பேசுறா. உங்க பசங்களுக்கு நாங்க தான் பொறுப்பு, உங்க பசங்க ஸ்கூலுக்கு கூட போறது இல்லையாமே, என்ன ஆச்சு, நாங்க பார்த்துட்டு போயே ஆகணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றா. கூட இருக்கிற போலீஸ்காரனும் கெஞ்சறான். கடைசியில வேற வழி இல்லாம அந்த பட்டீசியாங்கிற பொம்பளையும் இவங்களை வீட்டுக்குள்ள விட்டுறா. அந்த வீட்டுக்குள்ள போனதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. குழந்தைகளை காணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம் பூரா ஏன் இப்படி தாயத்துகளாக இருக்கு, ஏன் மந்திர பொருட்கள் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொம்பளை தயவு செஞ்சு பேச வேணாம் இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பேசாம இருக்க சொல்றா. நம்ம ஹீரோயினும் குழந்தைகள் எங்க காணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு ரூம் கிட்ட போகும்போது அதை இந்த பொம்பளை அந்த ரூம் கிட்ட போவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ரொம்ப கம்பல் பண்றா. ஹீரோயின் அந்த ரூமோட கதவை திறக்கும் போது இந்த பொம்பளை என்ன சொல்றா அப்படின்னா, யாரு இந்த பட்டீசியாங்கிற பொம்பளை என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு மட்டும் போகாத, அந்த ரூம் ஓபன் பண்ணினா அவ வந்து ஏன் குழந்தைகளை கூக்கிட்டு போயிடுவா, என்னுடைய குழந்தைகளை அவ கொன்றுவா அப்படின்னு சொல்லி அந்த பட்டீசியாங்கிற பொம்பளை வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. ஹீரோயின் அதையும் மீறி அந்த கதவை திறக்கும் போது அந்த பொம்பளை ஹீரோயின் அடிக்கிறதுக்காக வர்றா. அப்ப இந்த போலீஸ்காரர் அந்த ஹீரோயின் அந்த பக்கம் கூட்டு போனதும் ஹீரோயின் கதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த 2 பசங்களும் உள்ள இருக்காங்க. சரி, நல்லபடியா அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுட்டு இந்த அம்மாவை கொண்டு போய் நல்ல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்துறாங்க. சாரி, இதை மென்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த அம்மா இந்த மாதிரி குழந்தைகளை தனியா ரூம்ல அடைச்சிட்டதுக்காக இந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்துறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த 2 பசங்களை நல்லபடியா கொண்டு போய் குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்துட்டுமே சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வராங்க. அதாவது யாரு, ஹீரோனோட வீட்டுக்கு வந்து அவங்களோட குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த 2 பசங்க ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுல அவங்க அண்ணன் மட்டும் வெளியே எந்திரிச்சு போறான். இதை அந்த சின்ன பையன் பார்த்துறான். அவன் அவங்க அண்ணனை பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுறான். அப்படி அந்த இடத்துல தண்ணி கீழே விழுகுது. அது என்னன்னு தண்ணி கீழே பார்க்கும்போது திடீர்னு மேல இருந்து ஒரு பேய் கல்யாண கோலத்தில் இருக்கு. அந்த பேய் இந்த 2 பசங்களை பார்க்குற மாதிரி இந்த இடத்துல அப்படியே கட் பண்றாங்க. இந்த 2 பசங்களும் இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிற அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு கால் வருது. அந்த காலில் 2 பசங்க இந்த மாதிரி பாலத்துக்கு கீழே இறந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இதை கேட்டு ஹீரோயின் பதறி அடிச்சு போய் அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தா அந்த 2 சின்ன பசங்களும் மர்மமான முறையில் செத்து போய்க்கிறாங்க. எப்படி செத்து போனாங்கன்னு இவங்க யாருக்கும் தெரியல. அந்த இடத்துல இந்த பெட்டிசியா இந்த 2 பசங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துடுறாங்க. அவங்கள இந்த போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வரும்போது அவளோட குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருப்பா. அதுல ஒரு பையன் இருப்பான். அவ என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயின் கூட்டு வந்த அந்த கார்ல இருந்து இறங்கி போய் அந்த பசங்களை தனியா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு சந்து இருக்கு. அந்த சந்துல யாரோ அழுகிற மாதிரி தெரியுது. இவனும் யாரும் அழுகுறாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த முக்காடு போட்ட பேய் அங்க நிக்குது. அது இந்த பையனை பார்த்ததும் அழுகை நிப்பாட்டிட்டு, நீ என்னோட பையன், நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பேசிட்டு டக்குன்னு இந்த பக்கம் திரும்பும் போது பார்த்தா அந்த பேய் இவனையும் பிடிச்சிருச்சு. இவனோட கையில் அந்த பேய் பிடிச்சனால தழும்பாயிருது. இது தெரியாமல் பையன் காருக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பேய் பல தடவை காரை திறக்க ட்ரை பண்ணுது. எப்படியோ இவன் அந்த பேய்கிட்ட தப்பிச்சு வந்து இப்படி காரில் உட்காந்துக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயின் அந்த 2 பசங்களுக்கு ஃபியூனல் நடக்குது. அதில் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ ஒரு சர்ச் பாஸ்டர் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்துல சொல்லும் போது சர்ச் பாஸ்டர் அவங்க கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரஃபேல் அப்படின்னு இன்னொரு பாஸ்டர் இருக்கான். அவன் தான் இந்த ஃபியூனலை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். அவனும் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரியா பார்க்குறான். அதுக்கப்புறமா பாஸ்டர் கிட்ட பேச வந்த ஹீரோயின் அந்த பேயோட கதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான் பாஸ்டர் வந்து அந்த பேயோட கதை பத்தி சொல்றான். ஆக்சுவலா அவ பேர் வந்து லொரோனா. அவ ஒரு அழகான கிராமத்து பெண். அவ வந்து அவ ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் ஒரு பணக்காரனும் கூட. லொரோனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அவன் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கான். இவங்க 2 பேர்த்துக்கும் 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒரு நாள் லொரோனாவோட ஹஸ்பண்ட் இன்னொரு பொம்பளை கூட தப்பான இடத்துல இருந்திருக்கான். அதை இந்த லொரோனா பார்த்துட்டு என்ன பண்றா அப்படின்னா, அவனை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் உயிரா நினைச்சா அந்த 2 பசங்களையும் இவ ஆத்துல குளத்துல போட்டு கொண்டுறான். இந்த சீனை
சீன் தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். குளத்துல முக்கி கொன்னதுக்கு அப்புறமா 2 குழந்தைகளை நம்ம தேவையில்லாம ஈகோக்கா கொலை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு அந்த குளத்திலே இவ்வளவு செத்து போறா அப்படின்னு லொரோனா பேய் பத்தின எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட இந்த பாஸ்டர் சொல்லிடுறாரு. ஹீரோயின் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தானே, இது எதுக்கு நம்பிட்டு அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைகளை சரியா பார்க்கலன்னா அந்த குழந்தைகளை இவ கொலை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்றாரு. இது எல்லாம் கேட்டு ஹீரோயின் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானே, இது எதுக்கு நம்பிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா கிளம்பி போயிடுறா. அதுக்கடுத்த சீன்ல ஹீரோயினோட பொண்ணான சமந்தாவை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவ வீட்டுக்கு வெளியே ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருக்கா. அப்ப கொடையை ஓபன் பண்ணும்போது அந்த கொடைக்கு பின்னாடி இந்த லொரோனா பேய் இருக்கு. இதை பார்த்து பயந்து போன சமந்தா என்ன பண்றா அப்படின்னா கொடையை கீழே போட்டுறா. அந்த கொடையும் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் விழுந்துருது. அதை எடுத்துட்டு திரும்பும்போது அவ முன்னாடி அந்த லொரோனா பேய் வந்து நிக்குது. அந்த பேய் இவரோட கையில அந்த தழும்பியும் போட்டுருது. இந்த லொரோனா பேய் பார்த்த பயத்துல இந்த பொண்ணும் என்ன பண்றான்னா வீட்டுல போய் தனியா உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளை பார்த்ததும் கையில என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை கேட்கும்போது ஒன்னும் இல்லாம நான் கீழே விழுந்துறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் வந்து நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த 2 பசங்க இறந்து போனாங்கல்ல, அவங்க இருந்த வீட்டுக்கு போய் இந்த ரஃபேல் அப்படிங்கிற இந்த பாஸ்டர் என்ன பண்றா அப்படின்னா சில சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த 2 பசங்க இறந்து போயிருப்பாங்க தெரியுமா, அந்த டெத்தான இடத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த 2 பசங்க இறந்து போனவங்க கையில வந்து ஹீரோயினோட பொண்ணு அந்த சமந்தா கையில் இருந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி தழும்பு அதுலேயும் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு டவுட் ஆகுது. அந்த நேரத்தில் வெளியே ஏதோ சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போய் பார்க்குறா. அப்போ தான் ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோயினோட பொண்ணோட ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் யார் இருக்கான்னு சொல்லி பக்கமாக போகும்போது அந்த டோரில் கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் லொரோனா பேய் தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு அள்ளு விட்டு போகுது. காப்பாற்றலான்னு போகும்போது டோர் சாத்திக்குது. அந்த கதை ஓப்பன் பண்ணி பொண்ணை காப்பாற்றலான்னு நினைக்கும் போது அந்த பேய் முன்னாடி வந்து நின்றுது. கடைசியில் இதெல்லாம் ஒரு பிரம்மன் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் ஹீரோயினுக்கு நடக்குது அப்படின்னுட்டு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அந்த பெட்டிசியா இருக்கா தெரியுமா, அந்த 2 பசங்களோட அம்மா அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறா. 2 பேரும் பேசவும் செய்யறாங்க. அப்போ அந்த பெட்டிசியா என்ன பண்றா அப்படின்னா ஹீரோயினை பார்த்ததும் நீ தான் என் குழந்தைகளை கொன்ன, நீ மட்டும் என் குழந்தைகளை காப்பாத்தாம இருந்திருந்தீங்கன்னா என் குழந்தைங்க வீட்டிலே இருந்திருப்பாங்க, அவளும் என் குழந்தைகளை கொல்லாம இருந்திருப்பான்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப ஹீரோயின் நீ யாரை சொல்றன்னு சொல்லி கேட்கும்போது லொரோனா அப்படிங்கிற பேயை பத்தி சொல்றா அவளும். அது மட்டும் இல்ல அந்த பெட்டிசியாவோட கையிலையும் அந்த பேய் பிடிச்ச அந்த தழும்பு இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோயின் பெட்டிசியா உங்களுக்கு எப்படி இது ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த லொரோனா தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இப்படி ஆச்சுன்னு சொல்லி அதை சொல்றா. என் குழந்தைய நீ கொண்டுட்டே இல்ல, கூடிய சீக்கிரத்துல அவளும் உன்னோட குழந்தைய கொல்லுவா, அவளுக்கு குழந்தைய தான் ரொம்ப பிடிக்கும், உன் குழந்தைகளை அவ பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏன்னா அவகிட்ட நான் ஒரு சபதம் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னா என் குழந்தைகளுக்கு பதிலாக அவளோட குழந்தைகளை எடுத்துக்குவான்னு சொல்லி அவகிட்ட நான் சபதம் பண்ணியிருக்கேன். அதனால அவ கண்டிப்பா உன்னோட குழந்தைகளோட உயிரை எடுத்துட்டு என் குழந்தைகளை என்கிட்ட திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஹீரோயின் இதை பார்த்து அள்ளு விட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோனோட பையன் கிறிஸ் என்ன பண்றா அப்படின்னா வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கறான். மேலே பார்த்தா ஒரு கபேர்டு இருக்கு. அந்த கபேர்டு ஓப்பன் ஆகி இருக்கு. அதை எடுத்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்து அதை க்ளோஸ் பண்றான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அவளோட அக்காவோட ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா ஜன்னல் வழியா அந்த பேய் அவனை அட்டாக் பண்ணுது. அதனால அவன் ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்துடுறான், அடிபட்டுருது. உடனே அவங்க அம்மா டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவனை செக்அப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பெட்டிஷா லேடி சொன்ன மாதிரி அந்த லொரோனா பேய் நம்மளோட குழந்தைகளை ஏதாவது பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இவ அந்த ஒரு ஸ்பெஷல் சைக்காலஜிஸ்ட் லேடியை கூப்பிட்டு வராங்க. அவங்க மூலியமா இந்த குழந்தைங்க கிட்ட ஏதாவது வருமான்னு சொல்லி செக் பண்றா. ஆனா அந்த 2 குழந்தைகளுமே இந்த லேடி கிட்ட எதுவும் சொல்லல. அந்த லேடி கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த சின்ன பையன் கிட்ட மட்டும் தனியா பேசுறா. உனக்கு என்ன நடக்குது, நீ பயப்படாம என்கிட்ட சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த சின்ன பையன் கிட்ட ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் அப்பதான் இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்கிட்ட லொரோனா அப்படிங்கிற அந்த பேய் பேச ட்ரை பண்ணுதுமா, அது மட்டும் இல்லாம என்கிட்ட வா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுது, என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமான்னு சொல்லி இப்படி அந்த பையன் ஹீரோயின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலே ஹீரோனோட பொண்ணு சமந்தா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட தலைக்கு சோப்பு போட்டு வருது இந்த லொரோனா பேய். ஷாம்பு போட்டு வர்றது லொரோனா பேய்ங்கிறது கூட தெரியாமல் இந்த சமந்தா பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க அம்மா தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுமான்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா இவரோட தலையான் தண்ணிக்குள்ளே வச்சு பயங்கரமாக மொக்குது. இதனால் அந்த சமந்தா பொண்ணு பயங்கரமாக அலறா. இதை கேட்டு ஹீரோயின் கீழே இருந்து மேல பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடி வர்றாங்க. இதை பார்த்து பயந்து போறாங்க ஹீரோயின். பொண்ணை பார்த்ததும் பயந்து போன ஹீரோயின் என்ன பண்றான்னா அவளுக்கு ஷாலை போத்தி விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவன் முன்னாடி அந்த லொரோனா பேய் வந்து பயமுறுத்துது. அப்படியே அந்த லொரோனா ஹீரோனோட கையும் பிடிச்சிடறா. இதனால ஹீரோயின் பயத்துக்கோட உச்சத்துக்க போய் அந்த பாஸ்டர் பார்க்கறதுக்காக போறா. அப்போ அந்த சர்ச் பாஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி லொரோனாங்கிற பேய் வந்து என்னோட குடும்பத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, இதுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு நல்ல வழியை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த பாஸ்டர் சொல்றான், நானும் உன்ன மாதிரிதான் பேய்களை நம்பாம இருந்து
இருந்தேன். ஒரு பொம்மைக்குள்ள பேய் இருக்குது அப்படிங்கிற நியூஸை கேள்விப்பட்டு நான் போய் பார்த்தேன். அதுல இருந்தா நானும் நம்பினேன் இந்த உலகத்துல நல்ல சக்திக்கு எதிரான தீய சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட அந்த பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சர்ச் பாஸ்டரும் உனக்கு ஒரு நல்ல வழி இருக்கு, அது என்ன அப்படின்னா அந்த ரஃபேல் அப்படிங்கிற அந்த பாஸ்டரை போய் சந்தி, அவன் மூலியமா உனக்கு ஏதாவது நல்லது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோயினும் தன்னோட குழந்தைகளை கூப்பிட்டு அந்த ரஃபேல் அப்படிங்கிற அந்த பாஸ்டரை தேடி போறான். ஸ்டார்டிங்ல அவன் வரமாட்டேன்னு சொல்லிடுறான். கடைசியில ஹீரோனோட கையில் இருக்கிற அந்த தழும்பை பார்த்ததுக்கு அப்புறம் சரி நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கும் வந்துடுறான். அவன் ஹீரோனோட வீட்டுக்கு வரும்போது நிறைய மாந்திரிக பொருளை எடுத்து வந்திருப்பான். அதுலயும் முக்கியமா ஒரு 4 முட்டை எடுத்து வந்திருப்பான். அந்த முட்டையை உடைக்கும் போது உள்ள மஞ்சக்கரு வந்துச்சுன்னா இந்த வீட்டில் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த முட்டையை உடைக்கும் போது அதுக்குள்ளார பிளட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டில் அமானுஷ்யமான பேய் இருக்குன்னு அர்த்தம் சொல்லி அந்த முட்டையை உடைக்கிறான். அந்த முட்டைக்குள்ளார பிளட்டும் வருது. அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதி இன்னொரு வேலை பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா மெக்சிகோவில் அந்த லொரோனா பேய் இறந்து போனா தெரியுமா, அதுக்கு பக்கத்தால் இருந்த ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துலேருந்து வெட்டின மரத்துகளை எடுத்து அவன் வீடு பூராவும் போட சொல்கிறான். வீடு பூரா சுற்றியும் போடுறா ஹீரோயின். அதே சமயத்தில் வீடு பூரா கேண்டில் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் லொரோனா பேய் இந்த 2 குழந்தைகளையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பையனை திரும்பவும் அந்த பேய் அட்டாக் பண்ணுது. அந்த நேரத்தில் அந்த ரஃபேல் அப்படிங்கிற மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா எப்படியோ அந்த 2 குழந்தைகளை காப்பாத்திடுறான். வீட்டுக்கு வெளியே அந்த லொரோனா பேயும் போயிருது. உள்ள வர நிறைய ட்ரை பண்ணுது, ஆனா இருந்தாலும் அதனால உள்ள வர முடியல. இதனால இந்த ரஃபேல் அப்படிங்கிறவன் இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்திடுறான். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா பின்னாடி பேக் டோர் இருக்குல்ல அதை க்ளோஸ் பண்ண மறந்துடுறாங்க. வீடு பூராவுமே அந்த லொரோனா பேய் உள்ள நுழையிறதுக்காக நிறைய இடத்துல ட்ரை பண்ணுது. இவங்களும் எப்படியோ வீட்டில் இருக்கிற எல்லா கதவையும் லாக் பண்ணிடுறாங்க. ஆனா என்ட்ரன்ஸ்ல டோர் கீழே ஒரு பொம்மை ஒன்று இருக்கு. அந்த பொம்மையை இந்த பொண்ணு பாத்துறா. யாரு? ஹீரோனோட பொண்ணு பாத்துறா. அதை எடுக்கலான்ட்டு என்ன பண்றான்னா டோர் ஓபன் பண்ணி அந்த பொம்மை எடுக்கும்போது தெரியாதனமா இந்த மரப்பொடியில அப்படியே அழிச்சு விட்டுறா. இதனால அந்த லொரோனா பேய் இந்த பொண்ணை டப்புன்னு வெளியே இழுத்துட்டு போயிடுது. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல்ல கிட்ட வந்து பாக்குறா. பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல அந்த பேய் இந்த சமந்தாங்கிற பொண்ணை போட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் எப்படியோ போய் உள்ள அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வந்துடுறா. இதே நேரத்தில் ரஃபேல் அப்படிங்கிறவன் அந்த தண்ணிக்கு மேல மந்திர தண்ணி, அதாவது புனிதமான தண்ணியை தெளிச்சிடறான். அந்த புனிதமான தண்ணிக்கு பயந்து இந்த பேய் அவளை விட்டுட்டு போயிருது. ஹீரோயின் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறா. பார்த்தா ஹீரோயின் அந்த பேய்கிட்ட இருந்து குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய பீரோக்குள்ள 2 இடத்தையும் வச்சு அடைச்சிடறா. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு இன்னொருத்தர் யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. அவங்க நேரா அந்த குழந்தைங்க ஒளிஞ்சிருக்கிற அந்த பீரோவுக்கு தான் போறாங்க. போய் அந்த பீரோ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது யாருன்னா வேற யாரும் இல்ல, அந்த பெட்டிசியா அப்படிங்கிற அந்த லேடி தான். அந்த லேடி இந்த 2 குழந்தைகளையும் வற்புறுத்தி வெளியே கூப்பிட்டு வரும்போது ஹீரோயின் அதை பாத்துறா. என் குழந்தைகளை தயவு செஞ்சு விட்டுன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி என்ன பண்றான்னா என் குழந்தைகளை விட்டுட்டு இந்த குழந்தைகளை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த மந்திர மரத்துகளை அப்படியே அழிச்சு விட்டுறா. அடுத்த செகண்டே அந்த லொரோனா பேய் வந்து இந்த ஃபேமிலியை அடிச்சு போட்டுருது. இதனால அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா மேல ஸ்டார்டிங்ல பார்த்த ஒரு கபோர்டு இருந்துச்சுல, இந்த பையன் கூட குட்டி பையன் மூடினானே அந்த கபோர்டுக்கு மேல போய் மேல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு உள்ள போயிருது. அந்த பேய் இந்த பையனை கொல்லு வரும்போது இவன் என்ன பண்றான் அப்படின்னா கையில ஒரு டாலர் வச்சிருப்பான். அந்த டாலரை ஓபன் பண்ணி காட்டுறான். அதை பார்த்ததும் இந்த பேயோட ரியல் பேஸ் தெரியுது. அந்த ரியல் பேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இந்த பையன் கண்ணாடி மேல கை வச்சிருப்பான். அந்த துணி விலகிறது. அந்த கண்ணாடியில இந்த பேயோட ரியல் பேஸ் தெரிஞ்ச உடனே அந்த பேய் திரும்ப இவனை அட்டாக் பண்ணுது. இந்த 2 குழந்தைகளும் அவங்களோட அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த பேய் அட்டாக் பண்ண வரும்போது இந்த ரஃபேல் என்ன பண்றா அப்படின்னா அவன் கையில் இருந்த அந்த இயேசு சிலுவை இருக்கும் தெரியும், மெக்சிகோல இறக்கும் போது பக்கத்தால் ஒரு மரம் இருக்கும் தெரியுமா, அந்த மரத்தால செஞ்ச சிலுவை ஒன்று இருக்கு. அதை எடுத்து இந்த பேயோட நெஞ்சிலேயே குத்துறான். அந்த பேயும் அப்படியே அந்த இடத்துல காணாம போயிருது, அதாவது தொலைஞ்சு போயிருது. ஏன்னா ரஃபேலுங்கிறவன் ஆல்ரெடி ஹீரோயின்கிட்ட சொல்லியிருப்பான் இந்த சிலுவையால மட்டும்தான் அந்த பேய்க்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை ஞாபகத்தில் வச்சுட்ட ஹீரோயின் அந்த சிலுவை எடுத்து அந்த லொரோனாங்கிற பேயோட நெஞ்சிலேயே குத்தி அந்த பேயை காணாம போக சொல்லிடுறா. ஒரு வழியா ஹீரோயின் அந்த பேய்கிட்ட இருந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாத்திக்கிறா. அப்படியே ஃபேமிலியும் நல்ல நிலைமைக்கு திரும்பவும் ஹீரோனோட லைஃப் பழையபடி நார்மலா போற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்பவே திகிலா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததும் கூட சொல்லுவேன். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி படங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரிவ்யூ காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.